மணியோசை கேட்கின்ற வேளை இறையருள் நேரமென்றுணர்வே இறையருள் நேரமென்றுணர்வே ஆலய பீடம் அடைந்தே நானும் அர்ப்பண பொருளாய் மாற திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரால் கூடிடுவோம் பொறுமையுடன் பலி அர்ப்பணிப்போம். அனைவரும் புறவாயிடுவோ புதிதாய் பீடமலைத்திடுவோ குருவின் நன்றினொடி பலியே திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போ. உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானகம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதீரும், தீயாவிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிமுதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தய கூர்ந்தருளிய மறைப்பொருள்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென்.
ஆண்டவரே அரசேவும் புகழை என்றும் பாடிடுவே, சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரே புகழ் பாடி அனுதினம் வாழ்த்திடுவே, ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆன்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள், வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே, வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதனே. அன்றே தகுதியுமன்றோ நம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல், புகழ்வோம் அவரது திருப்பெயரே, இறைவன் புகழ்தற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களே இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார், எருசலேம் நகரை எழுப்புகிறார், அவரே கருணை கடலாவார். மக்களினத்தார் மத்தியிலே புகழ் கீதம் பாடிடுவே, திரளாம் மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழெங்கும் ஆதியிலே போலாக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிர்க்கவும் செய்யும் பொழுது, வானகத்தில் இருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேர்களும் நலங்களும் நிறைந்து முடிச்சோடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். என்னை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன்
மகிழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றே, நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். கருணை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என்ன ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுது உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனை வாழ்த்துங்கள். சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை. சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்று ஆமென். சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்தங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகமுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை ஒளிர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசையாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். ஆமென். சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான தூய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். குருவாசகம். மெஸ்ஸியா சகோதரரை ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே,
உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களில் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேப்பாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்று கொண்டீர்கள்? கிறிஸ்பு, காயு ஆகியோரை தவிர உங்கள் வேறு எவருக்கும் நான் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் ஆண்டவராகிய மிசியாவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருநூலின் தொடக்கத்தில் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ளது. எழுதின மனிதரை மீட்பவரா, மெசியா அருளிய திருமொழிகள் ஆவி கடவுளிலே முதலா, அதுதான் செய்தி. யூதய சபையில் மக்களுக்கும் லூக்கா எகிப்திய நாட்டார்க்கும் யோவான் எபேசிய சபையோர்க்கும் திருநூலிதனை தியானித்தே ஆண்டவரையும் மகிமைகளே மண்ணிடை மக்கள் வாழ்த்துவரே, மண்ணிடை மக்கள் வாழ்த்துவரே. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உடனும் ஆத்மாவுடனும். புனித லூக்கா அறிவித்த நம் ஆண்டவர் ஈசோ மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மிசியாவுக்கு புகழ். அதிகாரம் 14 7 இருந்துள்ள இறை வசனங்கள். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினரையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். இவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கைத்தா காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்துள்ளோம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 7 to 14 வரைக்குமான இறை வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, எளிமை என்பது ஒரு மனித குணமாக அமைய வேண்டும் என்றும், விண்ணகம் நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எளிமை என்பது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கும் என்றும் அவர்களை இயேசு திரும்பவும் நினைவூட்டுகிறார். அன்பானவர்களே,
இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களுடைய இருக்கைகளை பற்றி அதிகபட்சமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். தாம் யாருக்கு நெருக்கமானவர் என்று ஒவ்வொருத்தரும் மனத்தில் எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். அரசனுக்கோ ஆட்சியாளருக்கோ அதிகாரிகளுக்கோ அல்லது திருச்சபையினுடைய தலைவர்களுக்கோ நாட்டு தலைவர்களுக்கோ நான் நெருக்கமானவன் என்று சொல்லிக்கொண்டு பெருமைப்பட்டிருக்கின்ற ஒரு காலநிலை. ஆனால் இயேசு தம் அழைப்பு பெற்று சென்ற அந்த வீட்டாருக்கு கொடுத்த அந்த அறிவுரை என்பது நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் யாரிடம் நாம் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தரை பணிந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நண்பராகவும் நெருக்கமாகவும் தோழராகவும் நின்று கொண்டு பல விதமான அடிமை தளங்கள் என்று சொல்லலாம், அந்த மாதிரிப்பட்ட நிலைகளுக்கு நம்மையே இட்டு செல்கின்ற ஒரு காலம். அன்பானவரே, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் அடிமையாகவோ நண்பனாகவோ நெருக்கமாகவோ இருப்பதை விட கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டுமானால் நாம் நமக்கு திருப்பித் தர முடியாதவர்களுக்கு நம்முடைய விருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற விருந்துகளுக்கு நாம் செல்லும் பொழுது அதில் கடைசியான இடங்களுக்கு அமர வேண்டும் என்றும் நம்மை திரும்பவும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். விருந்துகள் என்று சொல்லும் பொழுது திருமண விருந்துகள் மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தினுடைய உள்ளத்தில் நாம் பலவிதமான விருந்துகளை ஏற்பாடு செய்கின்றதுண்டு. முதன்மையாக நம் வீட்டில் கணவர் மனைவி பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கும் பொழுது நான் கணவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிற மனைவி, அதை விட மனைவிக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கணவர், அப்பாவுக்கு நான் தான் முதல் பிள்ளை, நான் தான் அப்பா அம்மாவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள், அல்லது ஆசிரியர்களுக்கு நான் தான் முதல் படிக்கக்கூடியவன் என்று சொல்லிக்கொண்டு ஆசிரியர்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்கள், அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அவருடைய தொண்டர்கள், இப்படி நிறைய விஷயங்களிலே ஒருத்தருக்கு இடப்புறமும் வலப்புறமும் நாம் யார் உட்கார வேண்டும், இந்த விருந்துகள் அழைக்கும் பொழுது நான் தான் பெரிய இடத்திற்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல இதயத்திலேயும் நம்முடைய உள்ளங்களிலேயும் பலரையும் நாம் முதல் இடத்திலேயும் இரண்டாவது இடத்திலேயும் கடைசியான இடங்களிலேயும் வைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் நம்மை நினைவுபடுத்துகிறார், இந்த உலகத்தில் யாருடைய பக்கத்திலேயோ யாருடைய விருந்திலே முதன்மையான இடத்திலேயோ அமர வேண்டும் என்பதை விட கடவுளுடைய உள்ளத்தில் அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற விண்ணகம் என்று சொல்லக்கூடிய அந்த விருந்தில் முதன்மையான இடங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான். அது இந்த உலகத்தில் கடைசியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஏற்பாடு செய்கின்ற விருந்துகளுக்கு நம்மை திரும்ப அழைக்க முடியாதவர்களுக்கு நல்ல விருந்துகளை அளிக்க வேண்டும் என்று. அன்பான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு கொரோனா என்கிற தொற்று நோய் நம்மை பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் நம்மாலே படைக்கப்பட்ட நம்மாலே ஏற்பாடு செய்யப்பட்ட எத்தனையோ விருந்துகள் நாம் வேண்டாம் என வைத்துள்ளோம். இப்படி இந்த உலகத்தில் பல இடங்களும் பலருடைய உள்ளங்களில் இருக்கின்ற முதலிடங்களும் இரண்டாவது இடங்களும் எல்லாம் நாம் ஒரு சற்று நேரத்திலேயே இழந்து விடுவதற்கு ஒரு கண் தெரியாத ஒரு வைரஸால் முடிகிறது என்றால், கண்ணுக்கும் அப்புறம் சிந்தனைகளுக்கும் அப்புறம் விண்ணகம் என்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற கடவுளிடம் போக வேண்டும் என்றால் இதைவிட பெரிதான பல இடங்களையும் நாம் தேர்ந்தெடுப்பதற்கு உலகத்தில் இன்னும் பலதும் பெருசாக நினைக்கக்கூடியதை இழக்க வேண்டும் என்றும் எளிமையோடு நாம் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் நினைவுபடுத்துகின்ற இந்த விவிலிய வாசகத்தை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய விருந்துகளையும் நம்முடைய அழைப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அந்த விண்ணக விருந்திற்கு முதலிடத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மையே தயாரித்துக் கொள்வோம். இறைவன் நம்மை ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக.
நாம் அனைவரும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் நின்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம் என எடுத்துரைப்போம். உமது இரத்தத்தால் நீர் மீட்டு மறைசாட்சிகளின் செங்குருதியால் பேணி வளர்த்த திருச்சபைக்கு இடையூறுகளை எதிர்கொள்ளவும் உம் நற்செய்தி பணியை வெற்றியுடன் தொடரவும் வலிமை தந்திரள வேண்டும் என்று திருச்சபையோடு ஒன்றித்து சிந்தனை செய்து அதன் செயல்பாடுகளில் என்ற அளவு பங்கு பெற உம்மக்களுக்கு நன்மரம் தர வேண்டும் என்று பல்வேறு சபைகளிடையே நல்லெண்ணமும் ஒன்றிப்பும் வளர்த்து உண்மையான ஒரே விசுவாசத்தில் அவற்றை பராமரித்தருள வேண்டும் என்று உமது மதிப்பீடுகளுக்கு ஏற்ப உண்மையான திருச்சபையை அஞ்சாம் நெஞ்சுடன் வழிநடத்த மரலை திருச்சபையின் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கும் எங்கள் சபையின் தலைவர் தந்தைமாகிய மார் ஜோர்ஜ் பெயராயிருக்கும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தைமாகிய மார் ஜோசப் பெயராயிருக்கும் எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தைமாகிய மார் ஜோர்ஜ் ஆயிருக்கும் ஏனைய ஆயர்கள் அனைவருக்கும் அளித்தருள வேண்டும் என்று நாம் அனைவரும் நம்மையும் நம்ம ஒவ்வொருவரையும் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இல்லாமல் இறைவாவுமே நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும் உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பிழிந்திருளும். உம்முடைய அருளும் ஆசியும் உமது கருணை பெருக்கால் நீர் தேர்ந்தெடுத்த மந்தையான மக்கள் அனைவருடைய கடங்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும் ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளை நீங்கள் கைவத்தலுக்காக வணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மெசியா குடும்ப ஆடுகள் பட்டு மீட்டுக்கொண்ட மந்தியாகிய கத்தோலிக்க திருச்சபை உம்முடையதே. இறையல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூயாவியாரின் அருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கைவைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபையாகி உடலின் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரே, உமது அருளாலங்களை நிரப்பி உமது கொடைகள் எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தெரிந்தெடுத்த மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தோமே எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறைந்த செயல்களால் வாழ்நாள் முழுதுமே தகுந்தவாறு மனமகிழச் செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். மக்கிடை விடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனை செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும் திருமுழுக்கு பெற்று வாழ்வனை இடையாளத்தால் முத்திரையிட பெற்றோர்கள் பக்தியுடனே கவனத்துடனே மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். திருவுடன் திருத்தம் பலிபீடத்தினிதோ நேசபயத்தோடு அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றா திருமுன்னே வானவராணியோடு சேர்ந்தினிதே இறைவன் பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய் மரியே தூய யோசேப்பே பணியுடன் நினைத்திடுவோ புனிதமாவி பலியே ஆதியிலே போலென்றென்றைக்கும் ஆமென்.
தூதர்களே, உறைவந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே, ஆமென் ஆமென். மறைசாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமா தனையே நினைவோம் இப்பலியே. எல்லாம் வல்ல ஆண்டவரெங்கும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுறுகின்றனரே, உமதுயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. முன்னிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும். நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமாய் மூவொரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேசுரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனின் சுதனம் படைப்புகள் அனைத்திற்கு முன்னே முதலாக செலுத்தி வரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மிசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் இவர்களுக்கெல்லாம் முன்பே பிதாவிற்கு செலுத்தி வரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்ய கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மாநிலரான நமக்காகவும் மீட்புக்காகவும் விண்ணகம் இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியால் எடுத்து மனிதனானார். போன்சிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியரையும் நடுவிற்கு வரவிருக்கிறார். பிதாவின் புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரளிப்போருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் சரீரோத்தானத்தையும் நித்திய ஜீவத்தையும் நாங்கள் அறிவிக்கிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களுமாயர்களுமான நம் தந்தையர்கள் குருக்கள் தேக்கன்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மெசியா நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெசியாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசீரளித்தருளும். என் சகோதர சகோதரிகளை திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும்
உலகமனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் உலகைக் கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீரங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள்கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெசியாவின் திருவுடல் திருரத்த மறைப்பொருளின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நீர் அளித்த கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கம் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. சகோதர சகோதரிகளை மெசியாவின் பேரில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து கொண்டாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியூட்டும் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது வருந்துரை வழியாக சமாதானம் தழித்தோங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மன்னவரே திருமுன்னிலையில் உயர்த்துகிறோ. படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலி அர்ப்பிப்போ. நீதியுமாவது தகுதியுமா, நீதியுமாவது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியராகிய இறைவா, உமது மாட்சிமிகும் ஓர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளில் இருந்து புகழும், எல்லா நாவுகளில் இருந்து நன்றியும், எல்லா படைப்புகளில் இருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் எல்லா உலகை முதலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்த மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானவர்களின் ஆயிரங்களும் வான தூதர்களின் 10,000ங்களும் ஆட்சி நிரம்பியுமே வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மை இரமொரு விலிகளுமான வான்படைகளும் அது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் ஒரு விலிகளுமான கிருபுகள் சிராபியங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரானோமே ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. கடவுள் நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன். பரிசுத்த வல்லவர் இறைவன். பரிசுத்த. வானோடு பூமி நிறைந்ததுவே வான்புகள் வந்த மகிமைகளா. உன்னத வீதி ஓசானா, தாவீது மைந்தருக்கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர். உன்னத வீதி ஓசானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணகனியுடன் சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆன்மத்தனேனும்
உம்மோடு சரிநிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமதுள்ளுள் மீன் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிது பெற்றுக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார் எங்கள் மீட்பின் நினைவு ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமுன்னிலையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவனமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் நீயோரும் வலுவற்றோரும் நண்பருவோரும் ஆகிவிடியார்களும் திருமணொன்றாக கூடியுள்ளோம். கைமாறலைக்கு எல்லாரும் பெருங்குடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமதரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனது இயல்பு கொண்டு வீழ்ச்சியுற்று எங்களை கை தூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழச் செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடங்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்தி கொழுந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உதாசி ஏராளமாக பிழிந்தங்கள் வலுவற்றி இயல்பைமான் புறச் செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்களும் புகழும் எனக்கு முன்னின்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சபையின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமாவில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயிருக்காகவும் மறைமாநில தலைவராகி மார் ஜோசப் பேராயிருக்காகவும் எங்கள் மறை மாவட்ட தலைவராகி மார் ஜார்ஜ் ஆயிருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், துறவிகள், பொது நிலையினர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் உகந்தவர்களாயிருந்த நேர்மையாளரும் தூயவர்களும் ஆகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயிருவோர், நோயுற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல மாசற்ற புனிதமான பலிபீடத்தில் மெசியாவினுடைய இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு உகந்தோராய் விளங்கிய நேர்மையாளரும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரிய அருள் பெருக்காலங்களில் இழச்செருளும். வாழ்நாள் முழுதும் அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் அன்பு திருமகனை மெசியாவே நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசியா வந்து வாழ்வளிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறை வல்லுநராயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும்
திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்போருவோருமாகி விடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரி பரம்பரையாக பின்பற்றி போதும் பெயரால் ஒன்று கூடி உமது திருமுன் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகி ஈசோ மெசியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க வைவக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, உம் தூய ஆவியார் எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடங்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்து அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. இறைவா, நிறங்களுக்காக வகுத்த மேன்மைமிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் புகழ்கின்றோம். மெசியாவின் விலை மதிக்கியலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமிகும் பெயரே ஆராதிக்கின்றோ, புகழும் மாட்சிமையும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோ, என்றும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவராகிய இறைவா, பாவமாசுகளை கழுவி உமது அன்பின் தூய நறுமணத்தால் என்னை நிரப்பியருளும். வழிதவறி போய் எங்களை தேடி கண்டடையும் நல்லாயினை எனக்கு தெரிந்தவையும் தெரியாதவையும் எல்லா கடங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவராகிய இறைவா, உமது பலிபீடத்தின் முன்னால் நிற்கும் இத்திரு தொண்டர்களை தூய நறுமணத்தால் நிரப்பியருளும். ஆண்டவராகிய இறைவா, உமது இரக்கத்தை நோக்கி காத்திருக்கும் மக்களை தூய நறுமணத்தால் நிரப்பியருளும். ஆண்டவராகிய இறைவா, உமது திருக்கல்லறையின் சாயலும் அரியணையுமான பலிபீடத்தையும் பாவ மன்னிப்பு அளிக்கும் திருவுடல் திருரத்தங்களையும் தூய நறுமணத்தால் நிரப்பியருளும். ஆண்டவரே, ஆசீரளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் மிருதமானதும் உயிரளிப்பதும் மறைத்தன்மையதுமான இந்த மறை பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய ஈசோ மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பவானில் இருந்து இறங்கியது உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. சீடக்கறிவித்த மறைபொருளன்றொழிக விண்ணகத்தில் இறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பந்தா அன்புடனே உண்டிடுவோம் எந்த விரைந்தும் வாழ்ந்திடுவார் பெற்றிடுவார் விண்ணக வாழ்வதே. ஆண்டவராகிய ஈசோ மெசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென்.
மீட்பெரும் விலைமதிக்கேலா திருவுடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி உணர்வோடு அணுகுவோம். மனத்துயில் நாள் வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளை மாமணி பேருந்து மன்றாடுவோம். உளவுகளில் இருந்து கலங்களில் இருந்து விலகி நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துவோம். பகை மேலிருந்து வெறுப்பிலிருந்து நம் ஆத்மாவை விடுவிப்போம். நற்கருணை உட்கொண்டு தூய் ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுணர்வுடன் பிறந்த மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே எங்களுடைய இருப்புக்கும் ஆத்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவாமடியார்களின் பாவங்களின் குற்றங்களின் தேவ கூர்ந்து மன்னித்தருளும். அதுவினது இறைவனாகியுமே விண்ணரசில் புனித அனைவரோடு சேர்ந்து புகழ எங்கள் துடுக்களுக்கு தூய்மை அடித்திடும். இறைவா நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளியதலரா நம்பிக்கையுடனும் திருமண பொழுதும் தூய உள்ளத்துடனும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்திவார் வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாமல் இறைவா நல்லவரான முழுமுதல் ஒரே இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களே சோதனைகள் விழவிடாதையும் தீயாவின் என்று அந்த படைகளும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. நற்கருணை தூயவர்களுக்கு உரியது. தந்தை ஒருவரை தூயவர், மகன் ஒருவரை தூயவர், தூய ஆவி ஒருவரை தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழ் உண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் மிஸ்ஸோமிசியாவின் அருள் அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளை விண்ணரசின் நம்பிக்கையுடன் நிறைமகனின் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கிணத்திலிருந்து வருகவும் திருச்சபை நம்மை அழைக்கிறது. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுவே, நீ என்னோடு பேசுவே. இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே என்று பேசுவே, நீ என்னோடு பேசுவே. உள்ளம் உடைந்து போகின்றே, ஆறுதல் சொல்ல உயிரில்லையே. உள்ளம் உடைந்து
എല്ലാമിരുന്നും അനാഥനാം ഉമ്മിടം ഓടി വരവേണ്ടും എല്ലാമിരുന്നും അനാഥനാം ഉമ്മിടം ഓടി വരവേണ്ടും യേശുവേ വാരുമേ എന്നിൽ വാരുമേ യേശുവേ പേസുമേ എന്നോട് പേസുമേ യേശുവേ എന്നിൽ വാരുമേ എൻ നെഞ്ചിൽ വാരുമേ. மனுக்குலத்தின் நம்பிக்கையான மெஸ்ஸியாவே, நாங்கள் உட்கொண்ட திருவுடலும் பருகிய திருரத்தமும் எங்களை தண்டனை தீர்ப்புக்கும் வலுவின்மைக்கும் உடல் நன்மைக்கும் விட்டு செல்லாமல் கடங்களையும் பொறுத்தலுக்கும் பாவங்களையும் மன்னிப்புக்கும் உமது திருமன் மனத்திடனுக்கும் உதவுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமேன். எங்கள் ஆண்டவரே, விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட இம்மறைப்பொருட்கள் எங்கள் கடங்களின் பொறுத்தலுக்கு காரணமாவதாக. இவங்களுக்கெல்லாம் அரசராகி மெஸ்ஸியாவே, ஊழியருடையவும் படைப்பாளருடையவும் சாயலும் உள்ளது. விசுவாசம் கொண்ட அனைவரின் குற்றங்குறைகளையும் உமது திருவிடலாலும் திருரத்தத்தாலும் போக்கி மன்னிப்படுத்தி நீர் மகிமையோடு தோன்றும் பொழுது திட விசுவாசத்தோடு உம்மை வரவேற்கவும் விண்ணக வாழ்வோரோடு உம்மை போற்றவும் எங்களை தகுதியுடையோராக்கியிருளும். ஆமென். தூய ஆவியினர் வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருள்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழ் நன்றி செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, உமது மகிமை மிக்க திருப்பெயருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவதன் நேரமும் தகுதியும் எக்காலமும் நீதியுமாகும். உமது வாழ்வழிக்க வல்லது நிறைத்தன்மை எதுமான வார்த்தைகளின் நிலைமை சுவைக்கவும் வானதூதருடன் உமது திருப்பெயரை புகழவும் உமது கொடையான மறைபொருள்களில் பங்கு கொள்ளவும் அதியுனது இறைவனாகி உமக்கு புகழும் நன்றி உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை நீர் உமது இரக்கத்தினால் தகுதியுடையோராக்கினீர். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும் அனைத்தையும் புனிதப்படுத்தும் தமது விலை மதிக்கியலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பெரும் வாழ்வழிப்போருமான மெஸ்ஸியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை சொல் செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான வச்சாரம் உமது இரக்க பெருக்காலங்கள் கடங்களும் பொறுத்தலுக்கும் பாவம் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கும் உமது திரும்ப உமக்கு உகந்தவாறு வாழ்ந்த அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவர் மெஸ்ஸியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். என்னுடலுண்டென்றத்தை பானம் செய்வோர் யாவருமே எந்த நிலன்றும் வாழ்வாரே. நானும் அவரில் வாழ்வேனே. நீதி தீர்ப்பு தவிர்த்தொரு நாளிருதி அவரை உயிர்ப்பிப்பே. முடிவில்லா வாழ்வு வழங்கிடுவே மெஸ்ஸியா கூறிய வார்த்தை
வார்த்தை இவை. கூறியபடி பலிதனிலே பங்கடைவோர்கள் அனைவர்க்கும் நிறைவாய் அருள் மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் எந்நாளும் மண்ணக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டுமவை யாவும் கனிவோடு நல்குகவே. இறைவன் நிறைவா என்றென்றும். வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைப்பொருளே, கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்கப்பட்டவராயிடுவோம், முத்திரை பெற்றோராயிடுவோம், இன்றும் என்றும் என்றென்றும். இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னா இயேசுவுக்காகிடுமோ இதழால் நன்றி சொன்னா இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னா இயேசுவுக்காகிடுமோ. காட்டுதலே வானிறை கேட்கும் நன்றி, வாழ்வின் காட்டுதலே வானிறை கேட்கும் நன்றி, மனத்தாழ்ச்சியும் தரித்திரவும் தயவும் காட்டும் நன்றி, மனத்தாழ்ச்சியும் தரித்திரவும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமே. உலகை உருவாக்கி உண்மை வாழ்வளித்து உலகை உருவாக்கி உண்மை வாழ்வளித்து தன்னை பலியாக்கி தந்திடும் இறைவனுக்கு தன்னை பலியாக்கி இறைவனுக்கு இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காக.
துயர்த்து சிலுவை கொடியேற்றி சிகத்தில் நீ துயர்த்து சிலுவை பலன் யாவும் நமக்கு ஈந்தவர்க்கு சிலுவை பலன் யாவும் நமக்கு ஈந்தவர்க்கு இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமே இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமே இயேசுவுக்காகிடுமே